தமிழக அரசில் கூட்டணியில் இருக்கிறவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் நடைப்பயணம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் இப்படிலாம் நடத்துறாங்க மது ஒழிப்புக்கு எதிராக. ஆனால் அந்த ஆலைகள் நடத்துவது திமுக இருக்கிறவங்க முக்கிய பிரமுகர்கள் தான் நடத்துறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படல. கூட்டணி கட்சி நான் அண்ணன் வைகோட்டே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நடைபயணம் போறீங்க, எதுக்கு எதிராக நடைபயணம் போறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், அறிவாலயத்தை நோக்கி தான் நடைபயணம் போகணுன்னு. அறிவாலயத்துக்கு நோக்கி நடைபயணம் போற உங்களுக்கு சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் அந்த சாராய ஆலையை நோக்கி தான் நடைபயணம் போகணும். ஆக நீங்க சாராய ஆலையை மூட மாட்டீங்க, டாஸ்மாக்ல குறைக்க மாட்டீங்க, போதையை தடுக்க மாட்டீங்க. ஆனா அண்ணன் வைகோவின் நடைபயணத்தை இதே திருச்சியிலிருந்து தொடங்கி வைத்து விட்டு முதலமைச்சர் போய் இறங்குறாரு. அந்த நேரத்துல கஞ்சா பிடிப்படுவது, போதை பிடிப்படுது. ஆக இது எதையும் நான் செய்ய மாட்டேன், பேரளவுல நான் செஞ்சு கொண்டே இருப்பேன். அப்பட்டமான ஒரு பொய் நாடகம் தமிழக அரசால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு 10 லட்சம் கம்ப்யூட்டர்களை கொடுக்கிறார்கள், லேப்டாப் கொடுக்குறாங்க. இல்லை நான் புதுச்சேரி ஆளுநராக இருக்கும்போது ஏறக்குறைய எல்லா +2 மாணவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் தான் கையெழுத்து போட்டேன், அண்ணன் ரங்கசாமி அவர்கள் கொடுத்தார்கள். எல்லா மாணவர்களும் பலன் பெற்றார்கள். அதே மாதிரி இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் லேப்டாப்புகளை நாளைக்கு அறிவித்திருக்கிறார்கள். உலக தரம் வாய்ந்த நிறுவனங்களிடம் இருந்து வாங்கி இருக்கிறோம்னு சொல்றாங்க. உலக தரம் வாய்ந்த நிறுவனம் நம் தமிழரான சிவநாடார் அவர்களின் HCL கம்பெனியிலிருந்து அவர் 300 கோடி ரூபாய் திருச்செந்தூருக்கு கொடுத்திருக்கிறாரு. உலக தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதில் இல்லையா, லேப்டாப் அதில் இல்லையா? ஏன் அதை வாங்கலை? நீங்க முழுமையாக அதெல்லாம் வாங்கி இருக்கணும். அப்போ உலகத்தரம் வாய்ந்தது என்றால் நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? அதாவது கொடுக்கறது அதிகமாக கொடுத்தா நம்ம பங்குக்கு அதிகமாக கொடுக்குறவங்கள நாம் இன்னைக்கு சேர்த்துக்குவோன்றதான நிலையில் இருக்கு. ஆக உண்மையிலேயே நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்க வேண்டியதுண்டா, லேப்டாப் கொடுக்கறதுன்னா இந்த 10 லட்சம் லேப்டாப்புகளை யாரிடம் இருந்து கொள்முதல் செய்கிறீர்கள்? நமக்கு திருச்செந்தூர் போன்ற இடங்களுக்கும் நமக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற HCL போன்ற கம்பெனிகளை ஏன் முழுமையாக விடுபடுகிறீர்கள் என்ற கேள்வியை என் மனதில் எழுகிறது. நீங்க கோயிலுக்கு போகும்போது அறநிலையத்துறையின் சார்பில் மந்திரிக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அதே மாதிரி நேற்று சுசீந்திரத்தில் அதே மாதிரி ஒரு வாக்குவாதம் நடந்து பெரிய சர்ச்சை உண்டாயிருக்கு. அது சம்பந்தமா? அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதாவது அன்னைக்கு கூட நான் என்னைக்குமே கவர்னராக இருக்கும்போது கூட எனது புரோட்டோகாலை நான் சிந்திச்சதே கிடையாது. எல்லா மக்களோடு தான் நான் போவேன். அன்னைக்கு கூட என்னோட மாவட்ட தலைவர், என்னோட உதவியாளர் வரும்பொழுது நீ மாத்திரம் போமா அப்படின்னா, இவர் தனியாகவும் எல்லா இடமும் போறாரு. அவ கோயில் இவரோட சொந்த சொத்து. அது மட்டும் இல்லை, நான் பொதுமக்களோட தான் போறேன். என்னைக்குமே நீ என் கூட கோயிலுக்கு வர பொதுமக்களை பாருங்க, என்னைக்குமே நான் அவங்களுக்கு இடையூறா இருந்ததே கிடையாது. அவங்களோட தான் போவேன். சரி, இப்போ என்னன்னா சேகர்பாபு அவர்களோட எண்ணம் என்னன்னா, கோயிலெல்லாம் என்னமோ இவரோட சொத்து என்பது போலவும், இவர் நினைச்சாதான் யாராவது கோயிலுக்கு போகணும், இவர் நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்களாம் நடக்கணும். சுசீந்திரம் கோயில்ல ராகு காலத்துக்கு நல்ல நேரத்தை தாண்டி சேகர்பாபு நல்ல நேரத்தை தாண்டி தேர் இழுக்க வந்ததுனால தான் சேகர்பாபுக்கு கெட்ட நேரம். எவ்வளவு நேரம் பக்தர்கள் காத்திருந்தாங்க தெரியுமா? ஆக எல்லா தேர் வடத்தையும் நான் தான் இழுக்கணும், எல்லா கும்பாபிஷேகத்தையும் நான் தான் போய் நடத்தணும். ஆனா முதலமைச்சரை கும்பாபிஷேகத்துக்கு நான் கூட்டிட்டு வர மாட்டேன். சேகர்பாபுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேங்க. உண்மையிலேயே மதச்சார்பற்ற ஆட்சி இது நடக்கிறது என்றால் அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு ஸ்டாலினை கூட்டுவாங்க. இஃப்தார் விருதுக்கு போறாரு, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறாரு, இந்துக்களுக்கு ஏன் பாராபட்சமா நடந்து கொள்கிறீங்க? உண்மையிலேயே மதச்சார்பு உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது இந்த திமுக ஆட்சி தாங்க. சும்மா மதச்சார்பற்ற கூட்டணி என்று பெயரை வைப்பதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நான் சொல்றேன், தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு திமுக சார்பில் டோல் ஃப்ரீ நம்பர் வலைதளமாக சேர்த்துருக்காங்க. தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் ஏற்கனவே அடுத்த தேர்தல் அறிக்கையில மிச்சம் என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. ஏற்கனவே உள்ள தேர்தல் அறிக்கையில பாதி நிறைவேற்றலை, அப்புறம் திருப்பி ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்து பாதி நிறைவேற்ற மாட்டாங்க. ஒரு ஏமாற்று தேர்தல் அறிக்கை இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டை வாங்குவாங்க, பின்ன கொடுக்க மாட்டாங்க. போன வாட்டி கொடுக்க சொன்ன 100 ரூபாய் மானியம் என்னாச்சு? பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொன்னது என்னாச்சு? ஸோ போன விதத்தில் என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் புதிய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசலாம். நன்றி தம்பிங்களா, உங்களாம் பார்த்து. இல்லை இன்னைக்கு சொல்லிட்டாங்களே, எக்ஸ்க்ளூசிவ்லி எங்களோட கூட்டம்னு சொல்லிட்டாங்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.